ஏய் நில்லுல என்ன பண்ண போறேன், ஏமா நீ தானடி போ சொன்ன அப்படின்னு கூப்பிடும்போது அந்த கையை நீட்டி கூப்பிடும்போது இந்த வலையில நம்ம போட்டோன்னு தம்பி சூரிக்கு காட்டணும். எடுத்த உடனே ஒரு சாங் பாட்டு வருது. வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலியே, எனக்கா எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது வாசத்துல, என்னோடு கலக்குது நேசத்துல, வழி நெடுக காட்டு மல்லி. அப்போ பவானி அந்த கதாபாத்திரம் நினைக்குது எப்படியாவது நான் அந்த வலையில் போட்டுட்டேன்னு காட்டணும் அவனுக்கு. அப்போ தோழிகளோட புள்ள எடுத்துட்டு காட்டு புள்ள எடுத்துக்கிட்டு வரும்போது எப்படி எங்கடி வாடி விரசா போடி முன்னாடி போடி அப்படின்னா முன்னாடி போயிடுது. போனோடனே இவர் நிற்கிறான் ஒரு இலையை மழையில் நனைஞ்சு பிடிச்சிக்கிட்டு. இப்போ போகிறபோது அந்த பொண்ணு ஏய் நில்லுல என்ன பண்ண போகிறேன், ஏமா நீ தானடி போ சொன்ன அப்படின்னு கூப்பிடும்போது அந்த கையை நீட்டி கூப்பிடும்போது இந்த வலையில் நான் போட்டிருக்கேன்னு இந்த கையை காட்டி காட்டுறான். இது போல் உலகத்தில் ஒரு கவிதை எவனும் எழுத முடியாது. அது அவனுக்கு தோணிருக்கு. கேட்டால் எனக்கு பாட்டே எடுக்க வராதும்பான். அவன் மாதிரி யாருக்கும் பாட்டு எடுக்க வராது. அதான் அங்கே இருக்கிறதுல பெரிய படைப்பு. அது நாங்கள் ஒரு படமாக பார்க்குறதில்ல, அது எல்லா காட்சிகளோடும் எங்களுடைய வாழ்வியலோடு ஒத்து போகிறதுனால அதுக்குள்ளே போய் அப்படியே கரைஞ்சிருவோம். அது அப்படி ஒரு படைப்பு. இந்த வட சென்னையில் 2வது பாகம்னு போட்டு ஏமாற்றிட்டான். இதில் எப்படின்னா இதில் வசமா சிக்கிட்டான். எப்படின்னா 2வது பாகத்தில் கொஞ்சம் எடுத்து விட்டுருப்பான். 2வது இதில் விடுதலையில் எப்படி தப்பிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா 2வது பாகத்தில் பாதி எடுத்து இது இன்னும் பாதி இருக்குன்னு போட்டு விட்டான். அதனால எடுத்தே ஆகணும்னு அவனே மாட்டிக்கிட்டான். இதில் என்னென்னா நீங்கள் முதல் பாதி பார்த்தீங்கல்ல, அதை விட 4 மடங்கு சிறப்பாக 2வது பாகம் இருக்க போகுது. அதுதான் அதில் இருக்கிற பெரிய ஒரு இன்று எப்போ வரும், இப்போ அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சான் இருக்கிறது மாதிரி எப்போ 2வது பாகம் வரும் 2வது பாகம் வரும்னு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்தது. ஒரு ஐயா ரஜினிகாந்த் படம், தம்பி விஜய் படம், அஜித் படம்லாம் என்ன எதிர்பார்ப்பு இருக்குமோ அந்த எதிர்பார்ப்பை என் தம்பி சூரி நடித்து என் தம்பி வெற்றி மாறன் இயக்கத்தில் வர்ற விடுதலை படத்துக்கு இருக்கு. வழிநடிக சாங் அப்படி பாடினீங்கல்ல, அந்த இசையில மூழ்கிட்டோம். அப்படியே அந்த எல்லுவைய பூக்களைய சாங் நீங்க தான் வெற்றிமாறன் சாருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை. என்ன நடந்ததுன்னா, நான் ஒரு கல்லூரி விழாவில் பாடுறேன், நிறைய பாட்டு பாடினேன். அதில் மாணவர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு அதை என் தம்பி கேட்டு ஜீவியை கூட்டிகிட்டு வந்துட்டான். இதை பாடி காட்டு, அந்த பாட்டெல்லாம் பாடு, பதிவு பண்ணிக்க, இதிலிருந்து நம்ம எடுத்துக்கலான்ட்டு. அப்போ பூசிரிக்க பூசிரிக்க பூ போல நாஞ்சிரிக்க போனாக ஏமாமே எப்போ வர போறாக காணோமே இன்னும் காணோமே. என் தம்பி 2 பேரும் அதை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு எள்ளுவைய பூக்களையே அப்படி போட்டாங்க.